அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி வாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதியை தேவகணங்கள், அதாவது தேவலோகத்தில் யார் யாரெல்லாம் ரகசியமாக வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் முழுமையாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதியை யார் யாரெல்லாம் தேவலோகத்தில் அதிரகசியமாக வழிபாடு செய்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவகணங்கள் மொத்தம் எத்தனை, இந்த தேவகணங்களுக்கெல்லாம் அதிபதி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவகணங்கள் என்பது மொத்தம் 18. இந்த தேவகணங்களுக்கு அனைத்தும் அதிபதி யார் என்றால் நம்ம கணபதி தான். அதனால்தான் கணங்களின் அதிபதியாக இருப்பதனால்தான் கணபதி என்ற நாமம் வந்தது. கணபதி, அதாவது கணபதி 32 அவதாரம் எடுத்துள்ளார். அந்த 32 அவதாரத்தில் உச்சிஷ்ட மகாகணபதி அவதாரம் தான் தேவர்களுக்கே அதிரகசியமான அவதாரம், நமக்கும் அதிரகசியமான அவதாரம். இந்த அதிரகசியமான அவதாரத்தை வழிபடும் தேவகணங்கள் யார் என்பதை பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி 18 தேவகணங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். தேவகணங்கள் தேவகணங்கள் முதலில் வருபவர் அமரர், தேவர், அமுதமுண்ட தேவர்கள். இரண்டாவது சித்தர், எண்வகை சித்தி பெற்றவர்கள். மூன்றாவது அசுரர், தேவர்களுக்கு எதிரியான அசுர இனத்தவர். நான்காவது தைத்தியர், திதியின் புதல்வர்கள். ஐந்தாவது கருடர், கழுகின தெய்வம். ஆறாவது கிண்ணரர், குதிரை முகம் கொண்ட இசை கலைஞர்கள். ஏழாவது நிருதர், அரக்கர்கள். எட்டாவது கிம்புருடர், கிண்ணர்களை போன்ற இசை கலைஞர்கள். ஒன்பதாவது கணம் கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் தேவலோக பாடகர்கள், இசை கலைஞர்கள். 10வது கணம் இயக்கர், அதாவது யக்ஷர்கள், செல்வத்திற்கு அதிபதிகளான குபேரனின் அடியார்கள். 11வது விஞ்ஞயர், வித்யாதரர்கள். வித்யாதரர்கள் வித்தைகளை அறிந்தவர்கள். 12வது பூதர், சிவகணங்கள் பல்வேறு வடிவங்களை கொண்டவர்கள். 13வது பிசாசர், அதாவது பூத பிரேத பிசாசங்கள், தீய கணங்கள். 14வது அந்தரர், ஆகாயத்தில் வசிப்போர். 15வது முனிவர், அதாவது ரிஷிகள். 16வது உரகர், அதாவது நாகர், பாம்பு இனம் கொண்டவர்கள். 17வது ஆகாய வாசியர், விண்ணில் வசிப்போர். 18வது போக பூமியர், போக பூமியில் வசிப்பவர்கள். இவர்கள்தான் 18 கணங்கள். இந்த 18 கணங்களுக்கும் அதிபதி யார் என்றால் கணபதியே அதிபதி. இந்த 18 கணங்களில் சில கணங்கள் உச்சிஷ்ட மகாகணபதியை அதிரகசியமாக, தேவலோக ரகசியமாக வழிபாடு செய்கிறார்கள். அந்த கணங்கள் யார் யார் என்று பார்க்கலாம். உச்சிஷ்ட மகாகணபதியை அதிரகசியமாக வழிபாடு செய்யும் சில கணங்கள்: அமரர்கள், சித்தர்கள், தைத்தியர்கள், கிண்ணரர்கள், கிம்புருடர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், இயக்கர்கள், அதாவது யக்ஷன் யக்ஷினிகள், வித்யாதரர்கள், அந்தரர்கள், முனிவர்கள், ஆகாய வாசியர், போக பூமியர். இவர்கள் எல்லாம் உச்சிஷ்ட மகாகணபதி அதிரகசியமாக வழிபாடு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உச்சிஷ்ட மகாகணபதி சில கணங்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்குகிறார். அவர்கள் யார் என்றால் அப்சரஸ்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் குலதெய்வமாக விளங்குகிறார். அப்சரஸ்கள் யார் என்றால் தேவலோக கன்னிகள். இந்த தேவலோக கன்னிகள் மிகவும் அழகானவர்கள். அழகும் இளமையும் தெய்வீக தன்மையும் கவர்ச்சியான உடல் வாகும் பெற்றவர்கள். என்றும் இளமை குன்றாத அந்த கவர்ச்சியான உடல் அமைப்பும் பெற்றவர்கள். இவர்கள் தேவலோகத்தில் இந்திரனின் சபையில் நடனம் ஆடுபவர்கள். இந்த அப்சரஸின் தலைவி யார் என்றால் ரம்பை. இந்த ரம்பை தான் மிகவும் பேரழகு உடையவள், நடனமாடுவதில் மிகவும் வல்லவள். இந்த அப்சரஸ்கள் அதிரகசியமாக செய்யும் பூஜை என்னவென்றால் உச்சிஷ்ட மகாகணபதி பூஜை தான். உச்சிஷ்ட மகாகணபதி தான் இந்த அப்சரஸ்களின் குலதெய்வமாகவே விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் சுவானந்த பவனத்தில் உச்சிஷ்ட மகாகணபதியின் லோகத்தில் அப்சரஸ்கள் தான் பணிவிடையும் செய்வார்கள். இந்த அப்சரஸ்கள் அழகும் இளமையும் கவர்ச்சியும் மிகவும் அழகு வாய்ந்த பேரழகும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு, அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியின் லோகத்தில் பணிவிடை செய்யும் பெண்களாகவே இருக்கிறார்கள். இந்த தெய்வீக தன்மை பொருந்திய பெண்கள் மிகவும் அதிரகசியமாக உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செய்துதான் மிக அதீத
செல்வங்களையும் அழகும் கவர்ச்சியான உடல் அமைப்பும் மிக சக்தி வாய்ந்த மிகப்பெரிய நளினமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கந்தர்வர்களின் மனைவியாகவும் இருக்கிறார்கள். அப்சரஸ்கள் கந்தர்வர்களின் மனைவிகள், அதாவது கந்தர்வர்கள் இசைக்கலைஞர்கள், பாடல் பாடுபவர்கள். இவர்களுக்கு ஏற்றாற்போல் இவர்கள் இந்திரனின் சபையில் நடனம் ஆடுபவர்களாக திகழ்வார்கள். அதாவது இந்திரனின் சபையில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை இது போன்ற தேவ கன்னிகள் நடனம் ஆடுவார்கள். அந்த தேவ கன்னிகள் நடனம் ஆடுபவர்களுக்கு கந்தர்வர்கள்தான், அதாவது அவர்களின் கணவர்கள்தான் இசை வாசிப்பார்கள், பாடலும் பாடுவார்கள். அதற்கேற்றாற்போல் இவர்கள் நடனமும் ஆடுபவர்கள். உச்சிஷ்ட மகாகணபதியை அப்சரஸ்கள் மட்டும் வழிபாடு செய்வது கிடையாது, கந்தர்வர்களும் வழிபாடு செய்வார்கள். கந்தர்வர்களின் குலதெய்வமே உச்சிஷ்ட மகாகணபதி தான். இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை கந்தர்வர்கள் அனுதினமும் பூஜை செய்வார்கள். இந்த கந்தர்வர்கள் தேவலோகத்தில் இசையையும் பாடலையும் பாடுபவர்கள், தேவலோகத்தில் அதீத மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள். இவர்கள் ஒரு பக்கம் இசையும் பாடலும் பாட, தேவலோகத்தில் தேவ அப்சரஸ்கள் அதாவது தேவ கன்னிகள் ஒரு பக்கம் நடனமாட தேவலோகமே மிகவும் ஆனந்தத்தில் திளைக்கும். இந்த ஆனந்தத்தில் திளைப்பதற்கு காரணம் உச்சிஷ்ட மகாகணபதியே ஆவார். கந்தர்வர்கள் தேவலோகத்தில் பாடல் பாடுபவர்களாகவும் அப்சரஸ்கள் தேவலோகத்தில் நடனம் ஆடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த கந்தர்வர்களின் தலைவன் யார் என்றால் சித்திரராதா. அப்சரஸின் தலைவி யார் என்றால் ரம்பை. இந்த அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் சேர்ந்துதான் இந்திரனின் சபையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். தேவலோகம் மட்டுமில்லாமல் சுவானந்த பவனமும் அதீத சந்தோஷத்தில் திளைக்கும். இந்த சுவானந்த பவனமும் சரி தேவலோகமும் சரி அதீத சந்தோஷத்தை திளைக்க வைப்பதற்கு காரணம் இந்த கந்தர்வர்களும் அப்சரஸ்களுமே ஆவார். அடுத்ததாக யக்ஷர்கள். இந்த யக்ஷர்கள் தான் அதீத ரகசியமாகவும் அதி தீவிரமாகவும் உச்சிஷ்ட மகாகணபதியை அனுதினமும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக என்றால் அதீத செல்வத்தை பெறுவதற்காக, அதீத செல்வம் பெற்று மக்களுக்கு கொடுப்பதற்காக. இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செய்ய 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 அவர்களுக்கு செல்வம் கிடைத்து கொண்டே இருக்கும். யார் இந்த யக்ஷர்கள்? யக்ஷர்கள் யார் என்றால் அலகாபுரி வாசிகள், அதாவது அலகாபுரி வாசிகள் யக்ஷர்களும் யக்ஷினிகளும். இந்த அலகாபுரி நகரத்தின் தலைவர் யார் என்றால் குபேரர். குபேரன் தான் யக்ஷ மகாராஜா என்று அழைப்பார்கள். இந்த குபேரருக்கு கீழே இருப்பவர்கள் தான் யக்ஷர்களும் யக்ஷினிகளும். இந்த குபேரர் சேர்த்து வைத்திருக்கும், அதாவது செல்வத்தை குவித்து வைத்திருக்கும் அந்த செல்வத்திற்கு காவலாக இருப்பவர்கள் தான் இந்த யக்ஷர்களும் யக்ஷினிகளும். உச்சிஷ்ட மகாகணபதியை யக்ஷ மகாராஜாவான குபேரரும் யக்ஷினிகளும் யக்ஷர்களும் அலகாபுரி வாசிகளும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் கிண்ணர்களும் கிருடர்களும் இப்படி போன்ற அதிரகசியமான அதீத சக்தி வாய்ந்த தேவலோக கணங்கள் வழிபாடு செய்துதான் உச்சிஷ்ட மகாகணபதியின் அற்புத சக்திகளை பெற்றுதான் தேவலோகத்தில் அதீத ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள். இந்த ஆனந்தம், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதி என்பவர் மிகவும் அதீத சக்தி வாய்ந்தவர். இந்த அதீத சக்தியில் அவரது மகிழ்ச்சி, காமம், காதல், சந்தோஷம், இசை, நடனம் போன்ற அனைத்து விதமான செல்வம் போன்ற அனைத்து வகையான சந்தோஷங்களும் அடங்கிய ஒரே தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி தான். உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செய்ய 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 அவர்களது செல்வநிலை உயரும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்தில் லக்ஸுரியான அதாவது தேவலோக வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம உச்சிஷ்ட மகாகணபதியை எந்தெந்த தேவகணங்கள் அதாவது தேவலோக கணங்கள் அதிரகசியமாக உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செஞ்சு அவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமும் இன்பமும் பெறுகிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதியை அதிரகசியமாக எந்தெந்த தேவகணங்கள் வழிபாடு செய்கிறாங்கன்றதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்சரஸ்கள் எப்படி வழிபாடு செய்கிறாங்க, கந்தர்வர்கள் எப்படி வழிபாடு செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யக்ஷர்கள் ஏன் வழிபாடு செய்கிறாங்கன்றதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி ரகசிய உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.